வெல்கம் டு குமரி தென்றல். நார்மலாக நம்ம ஜவ்வரிசி வச்சு பாயசம் மட்டும்தான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அதே ஜவ்வரிசி வச்சு ரொம்ப மொறுமொறுப்பான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஜவ்வரிசி வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா இதை அலசி எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி வரணும். இப்போ 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், ஜவ்வரிசி நல்லாவே ஊறி வந்துட்டு இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதை இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துருந்த ஜவ்வரிசியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த ஜவ்வரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட 3-4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட பொடிசாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை, அப்புறமா பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு ஒரு பாதி லெமனை இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். லெமன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த நிலக்கடலையை இப்போ இதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா இதில் கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக வரும். இப்போ கையை தண்ணியில் நனைச்சிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நார்மலாக நம்ம வடை தட்டுற மாதிரியே தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ சூடான எண்ணெயில் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும். ஆனால் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. வடை போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது, உடஞ்சிடும். அதனால் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வந்துட்டுருக்குது. இதை திருப்பி போடலாம். 2 பக்கமும் நல்லா மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர்றது வரைக்கும் இந்த வடையை நம்ம வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுவையான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற வடைகளையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.